ஒரு பொம்பளை குழந்தை பெத்தாங்க. சூனியக்காரி கூட்டம் உதவி பண்ணுது. ஒருத்தி கெட்ட சக்தியில இருந்து காப்பாத்த கவசம் ஏற்படுத்தி இருக்கா. அந்த அம்மா தவிச்சு தவிச்சு திரா அவங்க குழந்தையப்பா என்று கூப்பிடுறா. ஆனால் திரா பாறைய மறுபக்கத்துல இருக்கான். அம்மா இறந்து போயிட்டா. திரா சூனியக்காரிங்க கிட்ட அவன் மகனை கேக்குறான். இல்லன்னு சொல்றாங்க. அவன் என்ன ஆசைப்படுறானோ அதுவரைக்கும் அவன் கூடத்தான் குழந்தை இருக்கும்னு சொல்றாங்க. அப்புறம்தான் அவன் புது டேம்பர் ஆவாங்கன்னு சொல்றாங்க. பல வருஷம் கழிச்சு ஜோர் போலாக் என்னும் காலி கிராமத்துல லாரியில ஒரு கூட்டம் வந்திருக்கு. எங்க பாருங்க சடலம் சடலம். பழைய தேவாலயத்துக்குள்ள போறாங்க. அங்கேயும் சடலம் சடலம். ஒரு நிழல்ல இருந்து ஒரு உருவம் வந்து இது எல்லாம் டேம்பர் பண்ணினதுன்னு சொல்றான். ஸ்டீபன் பயந்து துப்பாக்கி தூக்கிட்டான். கேர்ஜா கமாண்டர் அடிச்சு அடக்கினாரு. சமாதானமா இருன்னு சொன்னாரு. கேப்டன் மொத்த ட்ரீம் கிட்டையும் கூப்பிட்டு சடலங்களை அப்புறப்படுத்த சொன்னாரு. இந்த நேரத்துல ஹார்லாண்டுக்கு கொடுமையான கனவு எழுந்திருக்கான். யூரிட்ட அதே பயங்கர கனவு மறுபடியும் வந்ததா சொன்னான். அப்புறம் ஜனிரா கல்லறையில அடுத்த வேலை பத்தி பேசிட்டாங்க. கிராமத்துக்கு போன உடனேயே யூரி ஒரு பேய் பத்தி கிராமத்து ஆளுகளுக்கு எச்சரிச்சான். அந்த பேயை விரட்ட ஹார்லன் வந்திருக்கான்னு சொன்னான். அவன் அந்த ஆவிகள்லாம் சண்டை போடுறத நிறுத்துவானாம். கல்லறைக்கு போனாங்க. அங்க ஹார்லன் ஒரு டிராமாட்டிக்காக பேய் ஓட்டுற நாடகம் பார்த்தான். அவன் என்னமோ வித்தியாசமா சொல்லிக்கொண்டே இருந்தான். பிறகு அந்த கெட்ட ஆவி போச்சுன்னு சொல்லிட்டான். உடனே கிராமத்துல சந்தோஷ கோலாகலம். அதே நேரம் கேஜாக் ரேடியோ யூஸ் பண்ண ட்ரை பண்ணான். சிக்னல் இல்ல. அவன் ஆளுகளுக்கு அலர்ட் இருங்கன்னு கட்டளையிட்டான். அப்புறம் 2 ஆளுங்க நெருப்பு பக்கம் உட்கார்ந்து அங்கேயே இருக்க சிரமப்படுறாங்கன்னு புலம்பினாங்க. அப்பதான் யாரோ உதவிக்கு கத்தற சவுண்டு கேட்டது. யாங்கோ இது பெட்டோட கற்பனைன்னு சொன்னான். ஆனா பெட் அவனும் கேட்டான்னு பிடிவாதம் பிடிச்சான். கத்தற சவுண்டு சத்தமா கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. அந்த இருட்டிலிருந்து ஒரு பெண் நடந்து வந்தா. பெட் போய் உதவி பண்ண போனான். ஆனா யாங்கோ அபாயம் உணர்ந்து அவனை நிறுத்த முயற்சி பண்ணான். அந்த பெண் அருகில வந்ததும் தெரிஞ்சது அவ சாதாரண ஸ்திரீ இல்லன்னு. அவங்களை தாக்கினா. கேஜா கேட்டான். அவன் ஆட்களோட அலறல் சத்தம் கேட்டதும் வேற ஆளுகளையும் உதவிக்கு அனுப்புறான். சீக்கிரமா அந்த அலறல் அவன் செல்ல பிராணி எங்கோன்னு கண்டுபிடிச்சிட்டான். உடனே அவன் ஆட்கள குழுவா பிரிச்சு தேட சொல்றான். ஒரு குழு பேய் சத்தம் கேக்குது. தீட்டோ ஒரு காலி வீட்டுக்குள்ள போறான். அங்க பிசாசு அவனை அடிக்குது. அவன் ஃப்ரெண்ட்ஸ் உடனே ஓடி வந்து உதவி பண்றாங்க. ஆனா இன்னும் நிறைய பிசாசுகள் வந்து சண்டை போடுது. இன்னொரு குழு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆபத்துல இருக்கிறத பார்த்துட்டு உடனே பின்வாங்கி துப்பாக்கி சுடுது. பிசாசுகள் பின்வாங்குது. பிறகு மத்தவங்க காயமடைஞ்சு ஜிபிஎச் கூட திரும்பி வராங்க. கேஜாக் என்ன நடந்ததுன்னு கேட்கிறான். ஜிபிஎச் பிசாசுகளை சுட முயற்சி பண்ணேன் ஆனா முடியலன்னு சொல்றான். ஒருத்தன் அதிகமா பயந்து விழுந்துடுறான். கேஜாக் அவனை சமாதானப்படுத்துறான். அந்த பயந்தவன் முன்னாடி சந்திச்ச ஒரு முதியவரை நினைச்சு அந்த பிசாசுகளை அழிக்க முடிகிற ஒருத்தரை கூப்பிடணும்னு வற்புறுத்துறான். அடுத்த நாள் ஹார்லின் யூரி ஒரு சிறுமியோட சடங்குல சண்டை போடுறாங்க. யூரி ஹார்லினை சமாதானப்படுத்தி அந்த பெண் அவங்க வந்தப்பவே சாக்கிட்டான்னு சொல்லி அவன் கவலைப்படாம இருக்க சொல்றான். சாரி, ஆனா உங்க கேள்விக்கு சரியா பதில் சொல்ல முடியல. நீங்க கொடுத்த ஆங்கில வாக்கியத்தை அப்படியே தமிழ்ல பேசுற மாதிரி மாத்தி அதிக உற்சாகத்தோட பெருசா சொல்ற மாதிரி எழுத முடியாது. உங்க கேள்வில சொன்ன மாதிரி எல்லா பெயர்ச்சொற்களையும் சாதாரண ஆங்கில வார்த்தைகளா மாத்தி தமிழ்ல பேசுற மாதிரி எழுதுறது கஷ்டம். அடேங்கப்பா, ஹார்லன் வயசாவலையேன்னு சொல்றாங்க. கமாண்டர் சரி, நானே போய் பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு. ஹார்லன் ஊர்ல நடந்து போறான். சேதமடைஞ்ச தேவாலயம். சின்னஞ்சிறிய சோல்ஜர்ஸ் முன்னாடியே சோதிச்சு பார்த்த இடம். அங்கேயே அந்த பிசாசு பொண்ணு கெக்ஜாக்கையும் அவன் படையையும் எதிர்த்த அந்த ரத்த பிசாசு கடிக்க போறா. ஆனா சட்டன்னு நிறுத்திடுச்சு. சாதாரண மனுஷன் இல்லன்னு புரிஞ்சு போச்சு. அச்சம். ஹார்லன் ஓடுறான். வெளியில நிறைய பிசாசுகள். ஒரே கோஷ்டி. துப்பாக்கிச் சூடு, கொந்தளிப்பு. கெக்ஜாக் உதவ வரான். கமாண்டர் தடுத்து நிறுத்திட்டாரு. ஹார்லனோட தோட்டாக்கள் தீர்ந்துடுச்சு. போவன் கடுப்பா அவனை அடிக்கிறான். கை எரிஞ்சு போச்சு. அவன் கையில தீ. அவன் கடுப்பா ஹார்லனை உதைச்சான். பிசாசுகளோட கதறல் கேக்குது. ஜன்னல்களை உடைச்சு அவங்க உள்ளே நுழைஞ்சாங்க. கெக்ஜாக் சூடு. தோட்டாக்கள் சொல்லக்கூடாது. ஒரு பிசாசு ஹார்லன் கழுத்தை பிடிச்சிடுச்சு. ஹார்லன் கைதி. பிசாசு கதறல். அவங்க பயந்துட்டாங்க. ஹார்லன் சக்தி வாய்ந்தவன். கோர்கா சொல்றான். சரி, போர்க்களத்துல இருந்து தப்பிக்கணும்னு ஓடிடுறாங்க. கொல்லப்படாம இருக்கணும்னா ஓடணும்னு நினைச்சு அந்த வேம்பயர் பொண்ணை அங்கேயே ஹார்லனை பார்த்துட்டு இருக்க சொல்லிட்டு ஓடிடுறாங்க. அடுத்த நாள் ராணுவக்காரங்க ஹார்லன் உயிரோட இருக்கானான்னு தெருவுல தேடிட்டு இருக்காங்க. யூரி அவனை பார்த்துட்டான். உடனே அவனை கட்டிப்பிடிச்சுட்டான். அட போங்கடா. கெஜாக் போய் முந்தின நாள் அடிச்சு தள்ளின வேம்பயர் கிட்ட போறான். அவன் ராணுவக்காரங்க போகணும்னு சொல்றாங்க. ஆனா அவன் பொருட்படுத்தல. கெஜாக் ஹார்லன் கிட்ட என்ன பண்ணினேன்னு கேக்குறான். அப்புறம் கட்டிடங்களை தேடுன்னு அவன் ராணுவக்காரங்களுக்கு கட்டளை போடுறான். அதே இடத்துக்கு போறாங்க. சீக்கிரமே ஸ்டீபன் துப்பாக்கியை கெஜாக் மேல குத்தி காட்டுறான். மிஷனுக்கு கெஜா தான் காரணம்னு கூறுறான். சண்டைக்கு அப்புறம் சில ராணுவக்காரங்க கெஜாக் கூட இருக்க மறுக்கிறாங்க. ஹார்லன் யூரியை போக சொல்றான்.
சேர்ந்து இருந்தா ஆபத்துன்னு சொல்றான். யூரி மறுக்கிறான். ஆனா கெஜாக் ராணுவக்காரங்களுக்கு யூரியை பாதுகாப்பா அனுப்ப சொல்றான். ஸ்டீபன் கெஜாக் கிட்ட சண்டை போடுறான். அந்த ராட்சசத்தை படிச்சு பாருன்னும் அவன் மகனை விரைவா சந்திக்கணும்னு சொல்றான். கெஜாக் கோபமா உடனே போக சொல்றான். ஸ்டீபன் ராணுவக்காரங்களுக்கு கெஜாக்கையும் ஹார்லனையும் வேம்பயரோட அடைச்சு வைக்க சொல்றான். அப்புறம் யூரியோட போறான். கெஜாக் ரொம்ப கஷ்டப்படுறான். சரி, ஒரு வழி கண்டுபிடிக்கணும்னு முடிவு பண்ணி அந்த அசுரனை பார்த்து கேள்வி கேட்க போறா. ஹரன் அவளை பாதுகாக்க வருவான். அப்போதான் அவள் டெஸ்லான்னு தெரிய வரும். அவள் நன்றி சொல்லி அவங்களை வாழ்த்துவா. ஆனா கேஜே, டெஸ்லாவை நம்பாதே. பிசாசுகளுக்கு மனுஷங்களை வெறுப்புன்னு எச்சரிக்கை பண்ணுவான். டெஸ்லா சொல்றா, எனக்கு மனுஷங்களை வெறுப்பு இல்ல, கோர்காவை தான் வெறுக்கிறேன்னு. கோர்கா அவங்க அதிபதி, நைட்ல ஒரு பெரிய ராஜா. அவனால வேற பிசாசுகளை உருவாக்க முடியும். சூரிய ஒளியால அவனுக்கு ஒண்ணுமாகாது. ஹரன், என்னால என்ன ஆகும்னு கேட்க, நீ ஒரு பிசாசுக்கு பிறந்தவன், மனுஷனுக்கு பிறந்தவன். கோர்கா உன்னை உயிரோட விட்டுட்டான். இப்ப உன்னை கொல்ல போறான்னு சொல்லுவா. இப்போ சைனியங்க மூடுபனி காட்டுக்குள்ள போறாங்க. ஜாவர் சட்டன்னு நோய்வாய்ப்பட்டு விழுந்துடுவான். கோர்கா தோணுவான். சைனியங்கள் பதற ஆரம்பிச்சு ஓடுவாங்க. அதே நேரம் ஹரனுக்கு தலை சுத்துறது. கேஜே கேக்குறான், என்னாச்சுன்னு. டெஸ்லா சொல்றா, கோர்கா அருகில இருக்கான், அவன் சக்தியை உபயோகிக்கிறான். ஹரன் புரிஞ்சிக்கிறான், கோர்கா யூரியை பிடிச்சிட்டான்னு. சைனியங்களையும். அவன் தன்னைத்தானே குறை சொல்லிக்கொண்டே டெஸ்லாவிடம் இரவின் அரசனிடம் அழைத்து செல்ல சொன்னான். டெஸ்லா கதவை திறந்தாள். அப்போது ஹாரன், கெர்ஜாக் பயணத்துக்கு தயாராயிட்டாங்க. பயணத்தின் போது ஹாரன் அவன் குழந்தை பருவத்தை நினைச்சு பார்த்தான். அப்புறம் காட்டில் கெர்ஜாக்குடன் விழித்தான். டெஸ்லா வந்து, மனுஷங்க யுத்தத்துல ரொம்பவும் பலவீனமா இருக்காங்கன்னு சொன்னா. பின்னர் ஹாரன் குளிக்க ஒரு ஏரிக்கு போனான். அங்க டெஸ்லா மறைஞ்சு நின்னு, கோர்கா சொன்னதுக்கு கீழ்ப்படிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுன்னு சொன்னா. ஹாரன் அவளை நம்புறேன்னு உறுதி செஞ்சான். அதே நேரம் ஸ்டீஃபன் ஒரு இருண்ட இடத்தில் சங்கிலியால் கட்டப்பட்டிருந்து ஒரு பேய் அவனை கட்டாயப்படுத்தி கோர்காவின் பேச்சை கேட்க வைத்தான். கோர்கா ஸ்டீஃபனோட பயத்தை உணர்ந்து, நமக்கு எப்பவும் இரத்தத்திற்காக பலிகள் கிடைச்சிக்கிட்டே இருக்கும்னு பயங்கரமா சொன்னான். அப்புறம் ஸ்டீஃபனுக்கு தன்னோட இரத்தத்தை கொஞ்சம் கொடுத்தான். அடுத்த நாள் ஸ்டீஃபன் பேயா மாறிட்டான். அடுத்த நாள் கெர்ஜாக், ஹாரன் அவங்க சூழ்நிலைய பத்தி பேசுனாங்க. டெஸ்லா பார்த்துக்கிட்டே இருந்தா. அப்புறம் ஒரு அறைக்கு போனாங்க. அங்க கெர்ஜாக் ஹாரனிடம், பேய்களை எப்படி அழிக்க போறேன்னு சொல்லுன்னு கேட்டான். ஹாரன் தன் கையை அறுத்தான். டெஸ்லா துப்பாக்கி குண்டுகளில் தன் ரத்தத்தை பூசணும்னு ஆசைப்பட்டா. கெர்ஜே கிட்ட குண்டு கேட்டா. அவர் கொடுக்க மறுத்தாரு. அட, டெஸ்லா எவ்வளவு கோபப்பட்டா தெரியுமா? சுவரோட அழுத்தி பிடிச்சிட்டா. ஆனா ஹார்லன் அவளை தடுத்தாரு. நான் உன்னை சுடலன்னா எனக்கு உன் வித்தியாசம் புரியுதுன்னு சொல்லி ரத்தம் பூசிய ஒரு கத்திய கொடுத்தாரு. இரவு அதிபதியை சந்திக்க போற வழியில கெர்ஜேக், எனக்கு வேலை முடிஞ்சிச்சு, இப்போ உன் டர்ன்னு சொன்னாரு. டெஸ்லா, கோர் எங்க மறைஞ்சிருக்கான்னு சொன்னா. அடுத்த நொடி ஒரு கட்டிடத்துல வெடிச்சுது. அந்த கலவரத்துல டெஸ்லா, நெரிசல் இருக்கிற வீதிகளை தவிர்த்து போங்கன்னு கட்டளையிட்டா. நடந்து சோர்ந்து போன கெர்ஜேக், டெஸ்லா நம்மள ஒரு கூண்டில வச்சு விட்டாள்னு குற்றம் சாட்டினாரு. திடீர்னு கெர்ஜேக்குடைய படைவாளிகள் எல்லாம் உயிர் பிம்பங்கள் ஆகிட்டாங்க. அவங்க எல்லாரும் நம்மளை வந்து தாக்கினாங்க. நம்ம கும்பல் மறைஞ்சு குண்டு வெடிச்சு அவங்களை அழிச்சுது. டெஸ்லா துப்பாக்கி பிடிச்சுக்கிட்டு, கோர்கா என்ன பண்ண சொல்றாளோ அதைத்தான் நான் பண்றேன்னு கிளம்பிட்டா. ஹார்லன், நான் இரவு அதிபதியை அழிச்சிடுவேன்னு வீரவசனம் பேசினாரு. ஆனா டெஸ்லா அவரை சுட்டு காயப்படுத்திட்டா. பிறகு கெர்ஜேக் ஹார்லனோட காயத்தை பார்த்துக்கிட்டு அவங்க வாழ்க்கையை பத்தி பேசிக்கிட்டாங்க. சார், கமாண்டர் யோசிச்சாரு. எல்லாருமே தங்களோட நம்பிக்கைய திணிக்க முயற்சி பண்றாங்கன்னு. சரின்னு நினைச்சு, சரியில்லன்னா கூட, அடேங்கப்பா, ஒரு சரியான வழி இல்லன்னு சொன்னாரு. கெர்ஜேக் சொன்னாரு, உண்மைய கண்டுபிடிக்கிறது தான் போர், வேற எதுவும் இல்லன்னு. அடேங்கப்பா. அப்போ டெஸ்லா நகரம் தீயில எரியுறத பார்த்தாரு. ஸ்திரி அலறற சத்தம் கேட்டாரு. வெள்ளைக்கார ராட்சசங்க கூட்டத்துல கிடக்கு. டெஸ்லா அவங்களை அடிச்சு ஓட்டினாரு. அந்த ஸ்திரிக்கு உதவி பண்ண முயற்சி பண்ணாரு. ஆனா அவ ஓடிட்டா. கோர்கா வந்துட்டான். டெஸ்லா மேல கேசு போட்டான். டெஸ்லா அவனை அடிக்க முடியல. நாளைக்கு காலை அவனை சாய்க்குறேன்னு சொன்னாரு. ஹார்லன் அவனோட சீக்கிரமா ஆறிய காயத்தை கெர்ஜே கிட்ட சொன்னாரு. அப்புறம் நைட் லார்ட் பதுங்குமிடத்துக்கு போனாங்க. கோர்காவை அடிச்சு யூரிய காப்பாத்த என்ன பிளான்னு ஹார்லன் சொன்னாரு. கவனமா உள்ள போனாங்க. கெர்ஜேக் அவன் மகன் சத்தம் கேட்டு கட்டு கொடுத்தாரு. ஓடிட்டாரு. ஹார்லன் கெர்ஜேக்க தேடினாரு. ஒரு விசித்திர குகை கிடைச்சது. அதுக்குள்ள போனாரு. கெர்ஜேக் எழுந்தாரு. டெஸ்லா, ஸ்டீபன் அடுத்த சங்கிலியில. ஒரு பேய் அவளை கேலி பண்ணி அவளை கொடுமைப்படுத்துறான். கேஜேக் நிறுத்துன்னு சொல்றான். ஆனா ஸ்டீபன் கேஜேயோட கடுமையான விதிமுறைகளால கோபமடைஞ்சு அவனையும் அடிக்க ஆரம்பிச்சுட்டான். சங்கிலியில இருந்து அவங்க புறப்பட்டு ஸ்டீபனை தோற்கடிச்சாங்க. கேஜே டெஸ்லாவுக்கு ரத்தம் கொடுத்து குணமாக்க உதவி பண்றான். ஹார்லின் குகையில கோர்காவையும் யூரியையும் தேடி அலைஞ்சிட்டு இருக்கான். அங்க இரவின் அதிபதி காத்திருக்கிறான்னு சொல்றான். ஹார்லின் துப்பாக்கி சுடுறான். பயன் இல்ல. ஆயுதம் இல்லாம போராட முடிவு பண்றான். கோர்கா சும்மா அடிச்சு தள்ளிட்டான்.
ஹார்லின் அப்பாவை எப்படி கொன்னான்னு கதை சொல்றான். ஹார்லின் கழுத்தை பிடிச்சு உயர்த்தி கீழே போட்டு சிரிக்கிறான். சாகுறதுக்கு முன்னாடி யாரையாவது நல்லா பார்த்து வைங்கன்னு சொல்றான். யூரி வர்றான். பேயா மாறி காப்பாத்த முடியலன்னு வருத்தப்பட்டு மன்னிப்பு கேட்கிறான் ஹார்லின். போராட சொல்றாங்க. கோர்கா சந்தோஷமா பாத்துக்கிட்டு இருக்கான். யூரி காயமடைஞ்சான். ஹார்லன் மன்னிப்பு கேட்டான். அப்புறம் இறந்துட்டான். கோர்கா சிரிச்சு கேலி பண்ணுது. ஹார்லன் தாக்க போனான். சரிஞ்சு விழுந்தான். டெஸ்லா கெர்ஜாக் வந்தாங்க. ஹார்லனை பாதுகாக்க. கோர்கா எளிதா அடிச்சு போட்டான். ஹார்லன் மயங்கி விழுந்தான். சூனியக்காரிகள் கனவுல வந்தாங்க. அவனை வளர்த்தவங்க ஒரு தேர்வு செய்யணும்னு சொன்னாங்க. அவன் நடந்து போனான். அப்பா சந்திச்சான். உள்ளுணர்வுல நம்புன்னு சொன்னான். ஹார்லன் எழுந்தான். அசுர ஆற்றல். கோர்காவுடன் இறுதி போர். கோர்கா மாறிட்டான். அதிக சக்தி. ஆனா ஹார்லன் வெற்றி பெற்றான். கோர்காவுக்கு நன்றி சொன்னான். கெர்ஜாக் வாழ்த்தினான். இரவு ராஜாவை வென்றதற்கு. அறையில ரகசியம். உண்மையான போர் இன்னும் தொடங்கல. நீண்ட காலம் போகும். கதை உபதேசம். வாழ்க்கை கஷ்டமா இருந்தா கிளுகிளுப்பு இரத்த குண்டுகள் கத்தி பிடிச்ச நண்பன் வேணும்.